Hello friends, welcome to NithishFamily. 40 day intermittent weight loss challenge செகண்ட் பீரியடோட 4th டே தான் பார்க்க போகிறோம். 14வது நாளோட டயட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போயும் போல் நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். வெயிட் வந்து 84.150 கிராம் காமிச்சது. நேற்று வெயிட்டுக்கும் இன்றைக்கி வெயிட்டும் சேம் வெயிட் தான், எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் குறையாமல் காமிச்சிருக்கு. குக்கிங் ஃபுட் எடுக்கும்போது ஒரு சில நாட்கள் அப்படி தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் வேகமாக குறைஞ்சிட்டு வருமா அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் குறையும். டெய்லி குறையணுன்றது கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் குறையலாம், வாரத்தில் 2-3 நாள் கூட குறையலாம். நம்மளோட ஆக்டிவிட்டி ஃபுட்டை பொறுத்து மாறும். இன்றைக்கி நானும் நிதிஷ் அப்பாவும் ஃப்ரூட்ஸ் ஒன்லி தான் எடுக்க போகிறோம். 4th டே இல்லையா, அதனால ஃப்ரூட்ஸ் தான். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுனால சரி வாங்க இன்றைக்கி என்னென்ன நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். காலையில் என்னன்னு தெரில, நிதிஷ் அப்பா எந்திரிச்சோன்னே 6 மணிக்கெலாம் நான் வந்து நிதிஷ் கூட உட்காந்து ஹிந்தி படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். கிராமர் பார்த்து சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். நிதிஷ் அப்பா அவங்களாவே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிப்பிங் வந்து 100 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்பர் பாடி ஒர்க் அவுட், ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்து பண்ணக்கூடிய மெயினாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் அவங்க பண்ணாங்க. ஒரு 30 மினிட்ஸ் தான் பண்ணாங்க, ஆனால் நல்லா எஃபெக்டிவாக பண்ணாங்க. ஸோ நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, அவங்களா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணால் தான் பாடி டோன் ஆகும், ஷேப் வரும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து புதுசாக பண்ணலை, 1 இயர்க்கு முன்னாடி 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருந்தாங்க. அவங்க அப்போ எக்ஸசைஸ் பண்ணாதான், அதுக்கப்புறம் இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ண அவங்களா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸசைஸ் பொசிஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டாகவே அவங்க காலையில் ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க. நான் 8 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சைக்கிளிங் போவோம். ஏன்னா எனக்குலாம் டயர்டாயிரும், தாங்காது. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் குடிச்சிடுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ். ஸ்கூலுக்கு போனனால 8 to 9 நாங்கள் ஃப்ரீ ஆயிடுவோம். அந்த டயத்தில் நானும் நிதிஷ் அப்பாவும் சைக்கிள் தான் ஓட்ட போனோம். ஸோ மார்னிங்கில் சைக்கிள் அப்படின்றது நான் 1 ஹவர் எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் டயர்டாகவே ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி சைக்கிளிங் அப்படின்றது 1 ஹவர் அப்படின்றது நல்லா பிரிஸ்காகவே பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரவுண்டு பண்ண மாதிரி இருந்தது சைக்கிளிங். ஸோ கலோரி பேர்னிங் அப்படின்றது இன்றைக்கி எனக்கு 400க்கு மேலே தாண்டிடுச்சு. எப்போயுமே 250, 300 அந்த கலோரிலே வரும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹார்ட் பீட்டும் ஹையானதுனால கொஞ்சம் 100 கலோரி எனக்கு ஹையாக காமிக்குது. அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங்லேயே இன்றைக்கி நாங்கள் முடிச்சிட்டோம்ப்பா கலோரி பேர்னிங் அப்படின்னு தான் தோணுச்சு. காலையில் மணி வந்து கரெக்டாக 9:30 ஆகுது. நான் எடுத்துக்கிறது ஒரு செவ்வாழை பழம், அதுக்கப்புறம் குக்கும்பர், ஒரு பெரிய குக்கும்பராக 350 கிராம் இருந்தது, அது நான் 1 எடுத்துக்கிறேன். அப்புறம் ஊற வச்ச நட்ஸு தான், அத்திப்பழம், பாதாம் பருப்பு, கருப்புலந்த திராட்சை. அதே மாதிரி தான் நிதிஷா பார்க்கும் ஒரு செவ்வாழை, பெரிய குக்கும்பராக ஒரு குக்கும்பர், இது வந்து 350 கிராம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள். அவங்க ஃபர்ஸ்ட் மீலாக எடுக்கிறது இதுதான், கூட ஊற வச்ச நட்ஸும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. நான் வந்து செகண்டாக எடுக்கிறேன். ஏற்கனவே நான் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டான். ஸோ வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்றது 250 ml அப்படின்றது 80 கலோரி வரும். நான் வந்து செகண்ட் மீலாக எடுக்கிறேன், நிதிஷ் அப்பா ஃபஸ்ட்டு மீலாக எடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அன்குக்கிங் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டாக எடுக்கிறது பழங்கள் ஒன்லி. காலையில் ஒரு 9:30க்கு வந்து மீல் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு வந்து இப்போ வந்து எடுக்கிறது அப்படின்றது 11:15 இருக்கும். இப்போ எடுக்கிறது வேர்க்கடலை தான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம். நிதிஷ் அப்பா 50 கிராம் எடுத்துக்கிறாங்க. நான் வந்து ஒரு 25 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை 50 கிராம் அப்படின்றதே பயங்கர உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மீட்டிங் இதெல்லாம் முடியறதுக்கு மணி 1 ஆயிரும். அது வரைக்கும் எதுவுமே பசிக்காது, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வேர்க்கடலை தான் 2 பேர் எடுத்துக்கிறோம். வறுத்த வேர்க்கடலையும் எடுக்கலாம், பச்சை வேர்க்கடலை எடுத்து நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லா கலோரி கம்மியாகும். வறுத்த வேர்க்கடலை கூட உப்பு போட்டு ஊற வச்சுருப்பாங்க தண்ணியில், அதுக்கப்புறம் தான் வறுப்பாங்க மண்ணில். அதுக்கப்புறம் அந்த உப்பு கூட கொஞ்சம் கலோரிஸ் ஆட் ஆகும். பட் வேக வச்ச வேர்க்கடலை உன்னி சத்து நம்மளுக்கு. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்னால் வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு கொஞ்சம் பசி இல்லை. இப்போ மணி வந்து 1 ஆகுது. இது நானும் நிதிஷ் அப்பாவுக்கும், எனக்கு ஒரு 300 கிராம் எடுத்தேன்னா நிதிஷ் அப்பாவுக்கு கொஞ்சம் 500 கிராம் அந்த மாதிரி எடுக்கிறது. அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னா தண்ணி பழம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அளவுகள் அப்படின்றது பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுவுமே ரொம்ப லோவாகவும் எடுக்காதீங்க. இப்போ 1200 எடுக்கிறீங்க அப்படின்னா 1100 எடுங்க, ஓகே, அந்த அளவுக்காவது எடுக்கணும். தண்ணிப்பழம் வந்து கலோரி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ஆனால் இந்த பவுல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கம்முன்னு இருக்கும், பசிக்கவே பசிக்காது. மத்தியானம் லஞ்சாக நாங்கள் எடுக்கிறது தண்ணிப்பழம் தான். மணி 2:30 ஆகுது. நானும் நிதிஷ் அப்பா எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். என்னென்னா நிதிஷ் ஸ்கூல் விட்டு எக்ஸாம் விட்டு வந்தனுமே வாட்டர்மெலனை பார்த்தனுமே ஜூஸ் வேணும்ட்டான். அதனால் அவனுக்கு ஒரு கிளாஸு, எங்களுக்கு ஒரு கிளாஸு. ஸோ 2:30க்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது, அதனால் ஜூஸ் தான் எடுத்து குடிக்கிறோம். மணி 3:45 ஆகுது. நிதிஷ் அப்பா எடுக்கிறது பீனட் தான் எடுத்துக்கிறாங்க. வேர்க்கடலை ஒரு 30 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்காங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேர்க்கடலை தான் எடுத்துக்கிறாங்க. மணி 5 ஆகுது. நிதிஷ் அப்பா கடைசியாக எடுக்கிறது குக்கும்பர், பெரிய குக்கும்பராக ஒரு குக்கும்பரும் ஒரு ஆப்பிள், இந்த 2 தான் எடுத்துக்கிறாங்க. இது போதும் அப்படின்ட்டாங்க. நான் கூட தண்ணிப்பழம் வச்சு கொடுக்குவான்னு கேட்டேன், வேண்டாம் இல்லை இதுவே எனக்கு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கடைசியாக எடுத்துக்கிறது இதுதான் எடுத்துக்கிறாங்க.
ஈவினிங் 5 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸசைஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து அப்பர் பாடி எக்ஸசைஸ் தான் பண்ணேன். ஸோ ஆர்ம்ஸ் கூடிய செகண்ட் வீக் சேலஞ்ச் எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 100 டேஸ் சேலஞ்சில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து நான் வந்து 96th டேக்குரிய அப்பர் பாடி ஒர்க் அவுட்டு தான் பண்ணேன். இந்த 2 வீடியோ தான் வந்து நான் வந்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கைகளுக்கும் செஸ்ட்டுக்கும் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். ஒரு நாள் வந்து அப்பர் பாடினா ஒரு நாள் லோயர் பாடி அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுல ஸ்லோவாக பண்ணுங்கள், பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். வார்ம் அப் கூல் டவுன் எல்லாம் சேர்ந்து 1 hour ஆயிடுச்சு. எப்பவுமே எக்ஸசைஸ் அப்படின்றது வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது பிளாங்க், கோப்ரா போஸ் வித் பாலாசனம் அதை சேர்ந்து கண்டினியூவாக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மணி 7 ஆகுது. நான் எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன் கடைசியாக. ஸோ 7 மணிக்கு சூடாக எடுத்து குடிச்சிட்டா ஒரு 9 மணிக்கு தூங்கும், 9-10 மணிக்குள்ளே தூங்கினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எனக்குலாம் ஒரு நாள் தூக்கம் சரியில்லை அப்படின்னா அந்த ஹோல் டேவும் மறுநாள் காலையில் கண்ணு எரியும், மத்தியானத்துக்கு மேலே வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால வெயிட் லாஸில் தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக ராத்திரிக்கு தூங்கினாதான் பகலில் டயர்டாக மாட்டேங்க, தூக்கம் வரும். சில பேர் மத்தியானத்தில் வந்து ரொம்ப தூக்கம் வருதுக்கா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தலைவலிக்குதுக்கா அப்படின்றீங்க. அது என்ன ரீசன்னு, பொதுவாக லேடிஸ்க்கே டக்குன்னு தலைவலி வந்துடும். அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று சுக்குமல்லி காப்பி போட்டுக்குறீங்க, இல்லைன்னா சூடாக வெந்நி தண்ணி எடுத்துக்குடிங்க. அந்த தூக்கத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ரொம்ப எங்களால் அட்ஜஸ்டே பண்ண முடியல அப்படின்னா உடனே 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. 1/2 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் அலாரம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த நல்ல தூக்கம் அப்படின்றது அடுத்து உங்களுக்கு ஃபுல் டேவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடாதீங்க, அது வெயிட் லாஸ்க்கு உதவாது. ஆனால் அந்த 1/2 மணி நேரம் தூக்கம் வெயிட் லாஸ்க்கு உதவும். 1 hour தூக்கம் வெயிட் கெயினுக்கு தான் உதவும். ஸோ அதை நான் வச்சுட்டு எதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது தான். தூக்கமும் அப்படி தான், தண்ணியும் அப்படி தான். அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சூப்பரான ரிசல்ட் வரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே போட்டியாக எக்ஸசைஸ் போயிட்டுருக்குங்க. நிதிஷ் ஒரு பக்கம் பண்ணுறான், நிதிஷ் அப்பா ஒரு பக்கம் பண்ணுறாங்க. 2 பேத்துக்குள்ளே இப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த உடம்ப வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது, பயங்கர ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸோ நானும் காலைல நல்ல ஒரு சைக்கிளிங் போனேன். நிதிஷ் ஈவினிங் வந்து அவங்க அப்பாவை வம்படியே இழுத்துட்டு 2 தடவை சைக்கிள் போட்டேன். அம்மா கூட மட்டும் சைக்கிள் போனீங்க, ஏன் கூட சைக்கிள் போங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் 1 hour நிதிஷ் அப்பா ஈவினிங்லேயே ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஒரு சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து வீட்லேயே ஒரு 1/2 hourக்கு வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ நல்ல எனர்ஜியாக, ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 மணிக்கு சாப்பிட்டது திருப்பி நம்ம 5 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டயர்டாக ஃபீல் பண்ணேன். அந்த எக்ஸசைஸ் மெதுவாக ஸ்லோவாக கொஞ்சம் பண்ணும்போது அந்த டயர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நான் பிரிஸ்காக தான் ஃபீல் பண்ணுறேன், அந்த பசி அப்படின்றது இல்லை. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துனே ஹெவியாகவும் எக்ஸசைஸ் பண்ணிக்காதீங்க. சரி, இப்போ நான் என்னோடய ஃபேட் கட்டட் ட்ரிங்க்கை எடுத்து குடிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ், சைக்கிளிங், கலோரி பேர்னிங் அப்படின்றது சூப்பராக நானும் நிச்சயமாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.